ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம இன்றைக்கி சர்க்யூட் பிரேக்கர்ஸோட லாஸ்ட் கிளாஸ்ப்பா. ஓகே, ஸோ இன்றைக்கி சர்க்யூட் பிரேக்கர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சர்க்யூட் பிரேக்கரோட லாஸ்ட் கிளாஸ். இன்றைக்கி நம்ம மேக்கிங் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்னால் என்ன, அடுத்ததாக சர்க்யூட் பிரேக்கர்ஸில் நம்ம பார்த்துருந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவென்ச்சிங் மெத்தட்ஸ், அதாவது என்னோட கரண்ட் சோப்பிங், அடுத்ததாக என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப்பிங், ஸோ அதில் சில ப்ராப்ளம்ஸு அண்ட் மேக்கிங் அண்ட் பிரேக்கிங்கில் சில ப்ராப்ளம்ஸு, ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ தேர்ஃபோர் சர்க்யூட் பிரேக்கர் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேயா, ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 60 to 70% வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம்ப்பா. ஓகேயா, ஸோ ஒரு 60% 70% ஆஃப் சிலபஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒரு 30% ஆஃப் சிலபஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஒரு 10 days ஆர் 12 days 12 கிளாஸஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் பவர் சிஸ்டம் அண்ட் மெஷின்ஸ் மேஜர் டெக்னிக்கலோட 2 மேஜர் சப்ஜெக்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அது வித்தின் இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தட் இஸ் நத்திங் இஷ்யூ. ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிவிடுவோம். ஸோ தேர்ஃபோர் நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம சைடில் வந்து எல்லாமும் கிளியராக இருக்குப்பா. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஸோ தென் நம்ம சேனலுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, தேர்ஃபோர் நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்க போகிறோம், ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். கரெக்டாக? ஸோ போகலாமா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸாம் ரிலவெண்ட்டான மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கிவன் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. சார் நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கூப்பிடலாம்ப்பா. ஓகே, ஸோ நம்ம வந்து உங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ சிலரால் பே பண்ணி இன்ஸ்டியூட் போயிட்டு படிக்க முடியாது, செல்ஃபான ரிசோர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான கிளாஸஸாக தான் நம்ம இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தவிர்த்து அந்த மாதிரியான ஆஸ்பிரன்ஸ் எப்படி படிக்கலாம், ஓகேயா, ஸோ அவங்க அந்த ரிமைனிங் பேப்பர்ஸை எப்படி நம்ம படிக்கிறது, புக்கை எப்படி பார்க்கணும், ஸோ என்னென்ன எம்சிக்யூஸ் பார்க்கணும், ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்கப்பா. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஸோ எல்லாருக்குமான ஒரு ரிசோர்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ பர்டிகுலராக நம்ம பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாகவே நிறைய ரிசோர்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம். பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம், ஒரு கன்சர்னாக இருக்கனால நம்மளோட ஃப்ரீ ஆஃப் டைமில் தான் நம்ம இதை அவைல் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் ஜஸ்ட் ஒரு லுக்கப் பாருங்கள். ஸோ ஒரு நிறைய ரிசோர்ஸஸ் நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட ரிசோர்ஸஸோட குவாலிட்டியை செக் பண்ணி அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ உங்களால் முடியல அப்படின்னாலும் இப்போ நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸும் இருக்குது. ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு கைடன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த கைடன்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃப்ரம் A to Z வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்ம பர்டிகுலர் கோர்ஸில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் அவங்களோட டெய்லி லைவ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ஸோ அவங்க எங்கே வீக்காக இருக்காங்க, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸை வந்து அப்டேட்டட் மேனர்லேயும் கொடுக்க முடியும். ஓகேயா, ஸோ ரீசெண்டாக இப்போது இந்த ரீசன்ட் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ டிஎன்பிஎஸ்சியோட கொஷின் சேஞ்சஸ் எதுனா நடந்திருக்கா, சிலபஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கா, அந்த மாதிரி என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அதுக்கு தேவை போல் நம்ம கிளாஸஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போவுமே நம்ம பவர் சிஸ்டமில் வெயிட்டேஜ் கூட்டியிருக்கனால நம்மளுமே நிறைய கண்டென்ட்டை வந்து பவர் சிஸ்டமில் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம், நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ கிளியராக அந்த மாதிரி நம்ம கோர்ஸ் வந்து என்னோட சிலபஸுக்கு ஏற்ற மாடிஃபை பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை உங்களால் அந்த கோர்ஸை பார்க்க முடியலன்னா ரெக்கார்டடாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து ப்ரீ ஷெடியூலில் கிளாஸஸ் கொடுப்போம். அடுத்ததாக 2 years வரைக்கும் அந்த கோர்ஸில் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமாவும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், டெய்லி டிஸ்கஷன்ஸ், வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாமும் நமக்கு இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம்ப்பா. ஓகேயா, ஸோ 1 second. எஸ், இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஷெடியூலை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஆஸ் பர் த ஷெடியூலில் நமக்கு எப்பவுமே வீக்கெண்டில் கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேற்று என்னப்பா பார்த்தோம்,
நேற்று நம்ம சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட டைப்ஸு அண்ட் டிசைன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ கரெக்டாக சர்க்கியூட் பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம டைப்பை வந்து பிரிக்கிறோம். ஸோ எதை பொறுத்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் கிளாசிஃபிகேஷனே என்னோட ஆர்க்கோட குவென்ச்சிங் மீடியம். ஸோ ஏர் ஒரு மீடியமா, இல்லை வேக்கம் ஒரு மீடியமா, இல்லை ஆயில் ஒரு மீடியமா, இல்லை ஒரு SF6 ஒரு மீடியமா, கேஸ், அது வந்து கேஸ் டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். ஓகேயா, SF6ன்றது இட்ஸ் அ கேஸ் டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்பா. ஓகே, ஸோ அப்போ என்னோட குவென்ச்சிங் மீடியம் என்ன அப்படின்றத பொறுத்து தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததா இதோட ரேட்டிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சார் ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்ன்றது இப்படி 30 kV/cm தான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அதை வந்து எனர்ஜைஸ் உட்படுத்துறீங்க அப்படின்னா ஏர் என்னவாகும்னா எஸ் டெஃபினட்டாக போலரைஸ் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் கண்டக்ஷன் நடக்கும். அப்போது ஒரு ஏரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா விச் இஸ் லெஸர் தேன் 33 kV. ஸோ இந்த மாதிரியான லோ வோல்டேஜ் ரேஞ்சஸ்க்கு தான் நீங்கள் ஏர் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ அதை தவிர்த்துட்டு நம்ம ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸுக்கு போகலாம். பட் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் அங்கே எனக்கு கார்பன் டெபாசிஷன் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகும். ஆஸ் வெல் ஆஸ் அந்த இடத்துல எனக்கு ஃபயர் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் ஃபயரும் இருக்கும். ஓகேயா, ஸோ அடுத்ததான் இந்த ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட கண்ட்ரோலுக்கான ரேட்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேயா, ஸோ 33 kVக்கு மேலே நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை. அடுத்ததா வெரி ஹை பவர், ஸோ எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ்லாம் வருது அப்படின்னா அப்போ அதுக்கு எந்த டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட SF6 சர்க்கியூட் பிரேக்கர்ஸ். ஸோ கரெக்டாக SF6 வந்து அதுக்கு இருக்கிற ஹைலி எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்ற ஒரு பிரின்சிபல் சொல்லுவோம். ஸோ நிறைய எலக்ட்ரானை அது என்ன பண்ணோம்னா கேன்சல் அவுட் பண்ணி அந்த ஆர்க்கிங்கை வரவிடாமல் தவிர்க்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை அண்ட் தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி அதோட ரேஞ்ச், ஸோ ஹை வோல்டேஜுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம், லோ வோல்டேஜுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்ற பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்ததா இன்னைக்கு நம்ம வந்து அந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்ல இருக்கிற கெப்பாசிட்டி, அடுத்ததா அந்த டெஸ்டிங் கைண்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ கெப்பாசிட்டி டெஸ்டிங் கைண்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ்னா என்னென்ன, ஸோ அதை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம், ஒரு டிசைன் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் பண்ணுறப்போ அதெல்லாம் எப்படி நீங்கள் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற திங்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே அப்பா, ஸோ போகலாம்ல. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. இன்னைக்கு நம்ம டெஸ்டிங் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட டெஸ்டிங்லேருந்து அதோட பேராமீட்டர்ஸை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ மேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன, சர்க்கியூட் பிரேக்கரை என்ன கெப்பாசிட்டியில் நீங்கள் மேக் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுதான் என்னோட மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர் சொல்லுது. ஓகே, ஹவு மச் வோல்டேஜ் தட் டஸ் த சர்க்கியூட் பிரேக்கர் ஹேஸ் டு பி மேனுஃபேக்சர்டு. ஸோ இப்போ எவ்வளோ வோல்டேஜுக்கு சர்க்கியூட் பிரேக்கர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும், அடுத்ததா அந்த சர்க்கியூட் பிரேக்கர் எவ்வளோ வோல்டேஜை பிரேக் பண்ண போகுது. ஓகேயா, ஸோ என் சர்க்கியூட் பிரேக்கர் எவ்வளோ வோல்டேஜை பிரேக் பண்ண போகுதுன்றது தட் இஸ் த பிரேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர். அப்போ சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட மேக்கிங் கெப்பாசிட்டி, பிரேக்கிங் கெப்பாசிட்டி, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து உங்களுக்கு எய்தர் ஃபார்முலா கேட்பாங்க. ஓகேயா, ஸோ அப்படி ஃபார்முலா கேட்கல அப்படின்னா அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ராப்ளம்ஸும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேராமீட்டர். ஸோ த டெஸ்டிங் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்றது, ஸோ ஒரு சர்க்கியூட் பிரேக்கரை ஃபேப்ரிகேஷன்ஸ் பண்ணுறப்போ, ஃபேப்ரிகேஷன்னா உருவாக்குறப்போ, ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த கிவன் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஒரு சர்க்கியூட் பிரேக்கரை ரேண்டமாக நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டீங்க. அந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் இவ்வளோ வோல்டேஜ் வித் ஸ்டாண்ட் பண்ணணும், ஸோ இவ்வளோ கரண்ட்டை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த பிலோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் பொதுவாக கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் இந்த மாதிரியான டெஸ்ட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்ன்றது தட் இஸ் ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட். ஓகேயா, ஸோ இந்த ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் என்னோட மேக்கிங் கெப்பாசிட்டிஸை செக் பண்ணுறோம் அண்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸை செக் பண்ணுறோம் அண்ட் ஷார்ட் டைம் கரண்ட் டெஸ்ட்டு. ஸோ ஒரு ஷார்ட் டைமில் ஒரு மினிமல் கரண்ட்டை கொடுத்து அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ எவ்வளோ ஹவு ஃபாஸ்ட் என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் டியூட்டி டைமை வச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ இது என்னோட ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டு. இதில் தான் நம்ம இந்த மேக்கிங் பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸ்லாம் படிக்க போகிறோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் இருக்கிற அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குது பாருங்க, அந்த டைஎலக்ட்ரிக்கோட டெஸ்ட்டு.
ஸோ அந்த டைஎலக்ட்ரிக்கோட பவர் ஃப்ரீக்வன்சி டெஸ்ட், 1 minute டிரைவ் வித் ஸ்டாண்ட் டெஸ்ட், 2 minute வித் ஸ்டாண்ட் டெஸ்ட், இம்பல்ஸ் டெஸ்ட், இது எல்லாமே என்னன்னா இம்பல்ஸ் வோல்டேஜை கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க அதோட டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலோட கெப்பாசிட்டியை, அதாவது அது பிரேக் டவுன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நெக்ஸ்ட் நார்மலா என்னோட தெர்மல் டெஸ்ட், என்னோட மெக்கானிக்கல் டெஸ்ட். ஸோ மெக்கானிக்கல் டெஸ்ட்னா பொதுவாக ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் அப்படின்றது குறைஞ்சது ஒரு 20,000 முறை நீங்க வந்து அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ஆன் அண்ட் ஆஃப் பண்ற மாதிரி. ஓகே, ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் ஆப்ரேட் ஆகுதுன்னா அது ஒரு குறைஞ்சது 20,000 முறை ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அந்த தான் நீங்க இந்த மெக்கானிக்கல் டெஸ்ட்ல பண்ணி பார்ப்பீங்க. அப்போ இந்த மற்ற இருக்கிற டெஸ்ட் எல்லாமே இட்ஸ் அ ஸ்மாலர் டெஸ்ட். ஸோ அதுல இருந்து பெரிய அளவுக்கு நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்காது. பட் இந்த இருக்கிற மேஜர் டெஸ்ட், இந்த 2 மேஜர் டெஸ்ட் இதுல தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து சீக்வன்ஸா பார்க்கலாம். மேக்கிங் கெப்பாசிட்டியை நம்ம ஃபைனலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டியை பார்ப்போம். ஸோ இங்க பிரேக்கிங் டெஸ்ட்னு இருக்குல்லப்பா, ஸோ இந்த டெஸ்ட் தான் என்னோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, சர்க்கியூட் பிரேக்கரு எவ்வளோ கரண்ட்டை பிரேக் பண்ண முடியும். ஏன் சார் நான் கரண்ட்டை பிரேக் பண்றதை பத்தி சொல்றேன்னா, ஏன்னா எஸ் சர்க்கியூட் பிரேக்கர் சடனா என்ன பண்ணுது, சர்க்கியூட்டை ஓபன் பண்றதுனால, கரெக்டா, சர்க்கியூட் பிரேக்கர் சடனா சர்க்கியூட்டை ஓபன் பண்றதுனால அதுல இருக்கிற கரண்ட் என்னப்பா ஆகும், என்னோட கரண்ட்ன்றது அஃபெக்ட் ஆகுது, கரெக்டா டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதுதான் எனக்கு அங்க பிரேக் பண்ணுது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ரேட்டிங் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸோ எப்பவுமே ரேட்டிங்கை நம்ம இதுல தான் கொடுப்போம். ஸோ ரேட்டிங் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட ரேட்டிங்கை நீங்க சொல்றீங்க சார். ஓகே சார், ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம வந்து இந்த கிவன் பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் கெப்பாசிட்டிஸை யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா மேக்கிங் கெப்பாசிட்டியை எப்படி நம்ம சொல்லணும்னு சொல்றேன். ஓகே, the breaker contact generally open in transient period. Okay, first the breaking, there are 2 types of breaking capacity. பொதுவா நம்ம என்னோட breaking capacity சொல்றப்ப 2 டைப்ல தான் சொல்லுவோம். ஓகேங்களா, so there are 2 types of breaking capacity. Okay, there are 2 types of breaking capacities are calculated for circuit breakers. There are 2 types of breaking capacities are calculated in circuit breakers. Okay, so ஒரு 2 டைப், there are 2 types of breaking capacity are calculated in circuit breakers. circuit breakers பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டைப்ல நம்ம breaking capacity சொல்றோம். ஸோ பொதுவா இந்த breaking capacityன்றது எந்த பாராமீட்டர்ல சொல்லணும், RMSல சொல்லணுமா, ஆவரேஜ்ல சொல்லணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். சரி, இங்க சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் என்ன பண்ணுது, சர்க்கியூட்டை பிரேக் பண்ணுது. ஸோ இதனால என்ன வருது, ஆர்க் வருது. ஸோ ஆர்க்ன்றது என்னப்பா, இட் இஸ் அ ஹீட். அப்போ ஹீட்டை பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னா அது எதை பொறுத்து தான் படிக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு RMS வேல்யூ. ஓகே, ஸோ அதனால ஸோ எப்பவுமே the calculation of breaking capacity, in the calculation of breaking capacity, during the calculation அப்படின்னு கூட எழுதிக்கோங்க, during calculation of breaking capacity, RMS values of current are considered.
ஓகே, ஸோ ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட பிரேக்கிங் கெப்பாசிட்டியை நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்போ ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். விச் மீன் ஆர்எம்எஸ் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேயா, ஸோ ஆவரேஜை நீங்கள் எடுத்துக்க கூடாது, ஆர்எம்எஸ் வேல்யூஸை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஆர்எம்எஸ் வந்து ஹீட்டோட டிபெண்ட். கரெக்டா, ஹீட்டை பற்றி பேசுகிறோம்னா ஆர்எம்எஸ்ஸை தான் நீங்கள் வித் ரெஸ்பெக்டிவாக எடுத்துக்கணும். ஸோ அடுத்ததா இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், there are 2 types of capacity are calculated in circuit breakers ன்னு சொன்னேன்னா, ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டிஸை நான் உங்களுக்கு எழுதுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. ரெண்டாவது unsymmetrical braking capacity. சார் இது என்ன சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி, அது என்ன அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு ஃபால்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தப்பவே ஃபால்ட்டோட கரண்டோட வேவ்ஃபார்மை நம்ம டிரா பண்ணியிருப்போம். ரைட், ஃபால்ட்டை நம்ம பார்த்துருந்தப்போ ஃபால்ட்டோட கரண்டோட வேவ்ஃபார்மை நம்ம டிரா பண்ணியிருந்தோமா. ஸோ ஃபால்ட் கரண்ட் வேவ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அதில் எனக்கு சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்மும் இருக்கும், டிசி டிரான்சியன் அதாவது ஆஃப்செட் வேவ்ஃபார்மும் இருக்கும். பொதுவாக ஃபால்ட்டோட வேவ்ஃபார்மை நான் இந்த டயக்ராம் உங்களோட ஃபால்ட் அனாலிசிஸ்ல இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு வேவ்ஃபார்ம் நான் போட்டிருப்பேன். ஸோ இன்னொன்று இப்படி நம்ம வரைஞ்சிருப்போம் சைனசாய்டா. ஓகே, திஸ் இஸ் சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம். ஸோ இது அன்சிமெட்ரிக்கல். ஸோ அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டிசி ஆஃப்செட். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம், அடுத்ததா என்னோட அன்சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம் which is DC offset. ஓகே, ஒரு வேவ்ஃபார்ம்ல DC offset இருக்குன்னா that is unsymmetrical braking. அங்க எனக்கு அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட் இருக்கா, இல்ல ஒரு சிமெட்ரிக்கல் கண்டிஷன்ல நீங்க பிரேக் பண்றீங்களா? ஏன்னா சார் நமக்கு தெரியும், ஸோ சர்க்கியூட் பிரேக்கர்ன்றது ஃபால்ட் கண்டிஷன்ல மட்டுமாப்பா நம்ம சர்க்கியூட் பிரேக்கை ட்ரிப் பண்றோம், நார்மல் கண்டிஷன்ஸ்லயும் நம்ம ட்ரிப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ரெண்டு கரண்ட்டும் சேர்ந்த மாதிரி எனக்கு டிசைன் பண்ணணும். ஓகேயா, ஸோ இந்த ரெண்டு கரண்ட்டையும் நீங்க செக் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸ் எப்படி இருக்கு, ஸோ அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அன்சிமெட்ரிக்கல் கண்டிஷன்ல அதாவது அன்சிமெட்ரிக்கல் கண்டிஷன்ல என்னோட பிரேக் கரண்ட் அக்ராஸ் த சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அந்த கண்டிஷன்ல சர்க்கியூட் பிரேக்கர்ல இருக்கிற கரண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸை நீங்க சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டிக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல பாருங்க, சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டியில டிசி ஆஃப்செட் இருக்கா? சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசி ஆஃப்செட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டு படிப்போம். அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டியில டிசி ஆஃப்செட்டை இன்க்ளூட் பண்ணிட்டு படிப்போம். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஓகே, இப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஸோ வைல் கால்குலேட்டிங் த சிமெட்ரிக்கல் ஆஃப்செட், ஸோ அதாவது சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இது பிரேக்கிங் கெப்பாசிட்டி, சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோ பிரேக் பண்ணுது, ஸோ சிமெட்ரிக்கல் கரண்ட்டை எவ்வளோ பிரேக் பண்ணுது அப்படின்றது தான் இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, இது எதை சொல்லுதுன்னா என் சர்க்கியூட் பிரேக்கரோட சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத எனக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சார் பண்ணோம், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் the braking capacity calculation does not uses DC offset current. ஸோ இந்த இடத்துல இதை கூட நீங்க எழுதிக்குங்க, it uses only symmetrical current, it uses only symmetrical
fault current அப்படின்னு கூட சொல்லலாம். It uses only symmetrical fault current. அடுத்ததா it does not uses DC offset current. Okay, so DC offset current is neglected. So DC offset current என்றது என்னப்பா இருக்கும், which is neglected. Symmetrical braking-ல பொறுத்த வரைக்கும் DC offset நம்ம எடுத்துருக்க மாட்டோம். So அந்த word symmetrical அப்படின்றதே உங்களுக்கு மீனிங் கொடுத்துருது. So அப்ப DC offset இருக்காது. ஓகே, waveform வந்து sinusoidal-ஆ தான் இருக்கும். இப்போ so இதோட braking capacity எழுதுறேன். This is SBC. So அப்போ symmetrical braking capacity SBC அப்படின்னு எழுதலாம். Okay, symmetrical braking capacity is denoted as SBC. அப்போ SBC is equivalent to root 3 times of voltage, rated voltage across the system. Okay, rated voltage of the system into rated symmetrical braking current into rated symmetrical braking current ISY. Okay, so ISY அப்படின்றது எனக்கு எதை கொடுக்குது, rated symmetrical braking current. symmetrical SY அப்படின்றத சொல்லுது. so I என்றது that is current, right? அப்ப rated symmetrical braking current என்றது that is ISY. SBC என்றதுனா symmetrical braking capacity. just இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு கேட்டிருக்காங்கப்பா. so எக்ஸாம்ல உங்களுக்கு இதை கேட்டிருக்காங்க, just இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா எழுதிட்டீங்கன்னா போதும். so இப்ப SBC ஐ இப்படியும் எழுதலாம், ரைட்? so இதை தனியா நான் எழுதுறேன். root 3 into VL into ISY. அவ்வளவுதான். ஸோ இதனோட சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. இதில் வந்து டிசி ஆஃப்செட் இன்வால்வ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா டிசி ஆஃப்செட் இன்வால்வ் ஆகாது. இந்த கண்டிஷன்ஸை நம்ம டிசி ஆஃப்செட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் படிக்கிறோம். ஸோ ஓகே, இது வந்து சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. அடுத்ததா நம்மளோட அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டிக்கு வரோம். ஓகே, சோ அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. சோ இத நம்ம அதை SBC அப்படின்னு எழுதணுமா? சோ இந்த இடத்துல என்னப்பா இருக்கு, U இருக்கா? சோ அப்ப USBC அவ்வளவுதான். அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி அதுதான் USBC அப்படின்ற நம்ம எழுதுறோம். So unsymmetrical braking capacity, that is USBC. So இப்போ இதை நீங்க கால்குலேட் பண்ணணுமா? so இப்போ USBC அப்படின்றது என்னன்னா, so இங்க நம்ம DC offset கன்சிடர் பண்றோம். ஓகேயா, here DC offset is considered. ஓகேயா, so here DC offset is considered. So இப்போ USBC எழுதலாம். சேம் தான் சார். USBC root 3 into rated system voltage. So rated system voltage, rated unsymmetrical braking current. Rated unsymmetrical braking current. Okay,
see இது இப்படி எழுதலாம் √3 into same VL into அது வந்து ISY அப்படின்னு சொல்லி எழுதணும்னா so இது வந்து IUSY. so இது வந்து unsymmetrical braking capacity. √3 VL IUSY unsymmetrical braking capacity. ஓகேயா? so இந்த symmetrical and unsymmetrical braking capacity clear தானப்பா? so next போலாமா? yes. அடுத்ததா இந்த unsymmetrical braking capacityல நம்ம என்ன things additionally consider பண்ணிருக்கோம்? போன கேஸ்ல நீங்க இத கன்சிடர் பண்ணலப்பா. அதனால ஒரே ஒரு SBC தான். SBCல மாற்றம் ஏற்படாது. ஆனா இங்க இந்த இடத்துல உங்களோட DC ஆஃப்செட் வேல்யூவை நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா நம்ம ஃபால்ட் அனாலிசிஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க. ஸோ சிமெட்ரிக்கல் கரண்ட் 1.6 மல்டிப்ளை பண்ணணும், 1.8 மல்டிப்ளை பண்ணணும், 1.2 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் பாருங்க. ஸோ இது என்னோட DC ஆஃப்செட் வேல்யூ. ஓகே, ஸோ ஒவ்வொரு சைக்கிள்லையும் DC ஆஃப்செட் வேல்யூன்றது வேற வேற வேல்யூவா இருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல பாருங்க DC ஆஃப்செட் இந்த வேல்யூ இருக்கு, செகண்ட் ஆஃப் சைக்கிள்ல பாருங்க DC ஆஃப்செட் இந்த வேல்யூ இருக்கு, தேர்ட் ஆஃப் சைக்கிள்ல பாருங்க DC ஆஃப்செட் ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ கீப் ஆன் என்ற சைக்கிள் மாற மாற DC ஆஃப்செட்டோட வேல்யூ என்னவாகும்னா வேரி ஆகும். சார் அப்போ இந்த DC ஆஃப்செட்ன்றது இன்ஃபினிட்டி டைம் வரைக்கும் வேரி ஆகிட்டே போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் 5 சைக்கிள் தான். நம்ம பார்த்தோம்ல 5 டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே 5 சைக்கிளுக்கு அப்புறமா DC ஆஃப்செட் 1 மாறிடும். ஓகேயா? ஸோ 1ன்றது எதை மீன் பண்ணுது? விச் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகே, அப்போ இங்க நீங்க என்ன பண்ணணும்னா இந்த IUSY நீங்க டைரக்டா சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ISY டைரக்டா சொல்ல முடியும், ஏன்னா அது DC ஆஃப்செட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனா இந்த இடத்துல IUSY வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ அது டிபெண்ட் ஆகிற பட்சத்துல USBCயும் டிபெண்ட் ஆகும், வேரி ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ IUSY எப்படி எழுதுவோம்னா unsymmetrical braking capacity, right? IUSY, it is a factor of K. So K அப்படின்றது தான் என்னோட ஃபேக்டர். So K அப்படின்றது amount of DC offset current. ஓகே, so DC offset current ஓட அமௌண்ட் K into ISY. ஓகே, so IUSY என்றது which is K into ISY. சார் அந்த இடத்துல K அப்படின்றது என்ன? So K, it is a amount of DC offset current. Okay, amount of DC offset current. So IUSY அப்படின்றது which is K into ISY. So அடுத்ததா இந்த K ஓட வேல்யூ வேரி ஆகும் சார். So K ஓட வேல்யூ வேரியபிள் வேல்யூ. ஸோ இங்க எழுதுறேன் K ஓட வேல்யூவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். K is equivalent to 1.6 for first cycle. ஸோ ஃபர்ஸ்ட் momentary current அப்படின்றத நான் உங்களுக்கு அங்கேயே எழுதியிருப்பேன், அந்த டேபிள்ல போய் பாருங்க, அந்த 1.6 உங்களுக்கு இருக்கும். momentary ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்படின்றத நம்ம ஃபால்ட்டில் நடத்திருப்போம். ஓகே, ஸோ K வந்து 1.6 for the first half cycle. ஓகே, DC offset current first half cycleக்கு. அடுத்ததா 1.4 for second cycle. Next 1.2 for third cycle. So 1.2 for third cycle and 1.1 for fifth cycle. So பாருங்க, so fifth cycle வந்த உடனே என்ன ஆச்சு? சைக்கிள் குறைய குறைய வேல்யூஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. So அடுத்ததா it became 1 for more than 5 cycle, which is example 8th cycle.
ஓகே. சோ அப்ப என்னோட k ஓட வேல்யூ என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கப்பா. k became 1 for the 8th cycle. ஓகே. அப்ப therefore இந்த DC offset பொறுத்து தான் என்னோட unsymmetrical braking current மாறுபடும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே. அப்ப நீங்க ஒரு DC offset இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க அந்த braking and current நீங்க செக் பண்ணணும். ஓகே. சோ up to this புரியுதாப்பா? சோ இதுதான் braking current. சோ ஒரு சர்க்யூட் பிரேக்கரை பிரேக் பண்றதுல இருக்கிற திங்ஸ். ஓகே. ஒரு சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ல பிரேக் பண்றீங்கன்னா ஓபன் பண்றீங்கல்ல, அப்போ ஓபன் பண்றப்ப இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேயா? சோ அடுத்தது போலாமா? அடுத்ததா இப்போ இது எப்படி பிரேக் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கரண்ட்டை கட் பண்றான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரியணும். அதாவது ஒரு சுவிட்ச் இருக்கு, அந்த சுவிட்சை நீங்க ஆஃப் பண்றீங்க. சோ அந்த சுவிட்சை ஆஃப் பண்றப்ப எவ்வளவு கரண்ட் அதுல போச்சுன்னு தெரிஞ்சாதான் அந்த சுவிட்சை மேனுஃபேக்சர் பண்றப்போ எவ்வளவு கரண்ட்டுக்கு நீங்க அந்த சுவிட்சை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு சுவிட்சை நீங்க ஆஃப் பண்றப்போ என்ன கரண்ட் போகுதுன்றது எனக்கு தெரியணும். அதுதான் பிரேக்கிங் ஆப்ரேஷன். அப்ப பிரேக்கிங் ஆப்ரேஷன்ன்றது ரெண்டு பிரேக்கிங் இருக்கலாம். ஸோ நார்மலா பிரேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேரு சிமெட்ரிக்கல் பிரேக்கிங். ஓகே. ஸோ ஃபால்ட்ல டிசி ஆஃப்செட்டோட நான் பிரேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் அன்சிமெட்ரிக்கல் பிரேக்கிங். ஓகே. அப்ப நீங்க வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை ஏதோ ஒரு கண்டிஷனை தான் பிரேக் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ அப்போ இதோட மேக்கிங் கெப்பாசிட்டி என்னவா இருக்கணும்? மேக்கிங் கெப்பாசிட்டினா என்ன சொல்றேன்? நான் மேனுஃபேக்சர் பண்றேன். ஸோ என் சர்க்யூட் பிரேக்கரை மேனுஃபேக்சர் பண்ண போறேன். ஸோ இப்படி மேனுஃபேக்சர் பண்றப்போ எந்த பேராமீட்டர்ஸை நீங்க பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே. அடுத்ததா the making capacities. So braking capacity நீங்க டிசைன் பண்றப்போ RMS வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, ஹீட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, ரைட்? ஆனா பிரேக்கிங் கெப்பாசிட்டியை கொடுக்கறப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூல தான் நீங்க கொடுக்கணும். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூன்றது என்ன? திஸ் இஸ் த பீக் வேல்யூ. ஓகே. சோ இந்த பீக் வேல்யூக்கு பேரு தான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. அதாவது இந்த வேவ் ஃபார்மா நீங்க எழுதுறீங்க Vm sin omega t. சோ இதுக்கு பேரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த இடத்துல மேக்கிங் கெப்பாசிட்டி எப்பவுமே இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூல தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ ஏன்னா ஒரு வோல்டேஜ் தட் இஸ் லெவல் கேவி அப்படின்றத நம்ம காமிக்கிறோம்னா, ஸோ அந்த லெவல் கேவியோட இன்ஸ்டன்டேனியஸை தான் இது வந்து பிரேக் பண்ண போகுது. அப்போ நீங்க மேக் பண்றப்போ அதோட இன்ஸ்டன்டேனியஸ்ல தான் நீங்க இந்த ரேட்டிங்ஸை கொடுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா, ஃபார் மேக்கிங் கெப்பாசிட்டி கால்குலேஷன்ஸ் for making capacity calculations, instantaneous value of current is considered. Instantaneous value of current is considered. Okay. For making capacity calculations, instantaneous value of current is considered. Instantaneous na ipo than nama paathom. Idu or peak nu sollaamla. Appo therefore idu edikkunga. So making current is a peak value of first cycle current. Making current is a peak value of first cycle current. And it is given by, so making capacity, that is M dot C. இதையும் எப்படி எழுதலாம்? √3 into rated system voltage into making current ன்னு எழுதலாம். சோ அந்த இடத்துல நீங்க பிரேக்கிங் கரண்ட் ன்னு எழுதி இருப்பீங்க பாருங்க. சோ இந்த இடத்துல which is making current.
ஓகே. ஸோ மேக்கிங் கரண்ட்னு எழுதணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, √3 into rated of system voltage into இங்க symmetrical braking current ன்னு எழுதணும்னா இந்த இடத்துல this is making current. ஓகே, இங்க நீங்க எதை எழுதணும்னா மேக்கிங் கரண்ட் எழுதணும். இப்ப பாருங்கப்பா, மேக்கிங் கரண்ட்ன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க. மேக்கிங் கரண்ட் இஸ் a peak value of first cycle current. சார், பீக் வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் சைக்கிள் கரண்ட்னா நீங்க எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, சோ ஒரு பீக் வேல்யூ, ஒரு சைனசாய்டலோட பீக் வேல்யூ நமக்கு தெரியும், கிளாஸ்லயே பார்த்திருப்போம். சைனசாய்டலோட பீக் வேல்யூ, சோ இந்த பீக்கோட வேல்யூ என்னவா இருக்கும்? which is √2 times of v அப்படின்னு சொல்லுவோமா? கரெக்டா? சோ vrms அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இதுதான் என்னோட vm. சோ vm ன்றது என்ன? this is the peak value. நம்ம சர்க்யூட் தியரியிலேயே பார்த்திருப்போம். ஓகேயா? சோ பீக் வேல்யூ அப்படின்றது that is √2 times of vrms. அப்போ என்னோட பீக் வேல்யூ மேக்கிங் கரண்ட்ன்றது it is a peak value of first cycle னா அப்ப மேக்கிங் கரண்ட்டை நீங்க என்ன எழுதலாம்? you can write, இது கரண்ட் இருக்கனால இங்க கரண்ட் எழுதிக்கணுமே தவிர வேற எதுவும் கிடையாது. இங்க வந்து vm கிடையாது, im. im is equivalent to √2 times of irm. So clear? இதுதான் நமக்கு தெரியும். So peak value அப்படின்றது which is √2 times பா. Okay, that is √2 times. அப்ப இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம். √3 into VL into, so this is IMC அப்படின்னு கூட எழுதலாம். So making current. So இதை நீங்க என்ன எழுதுறீங்க? IMC. Just அடுத்த ஸ்டெப்பை நான் எழுதுறேன். Okay, IMC. அடுத்ததா இந்த √3V. சோ இந்த √3V நான் என்ன எழுதிக்கிறேன்னா, சார் √3V ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேயா? சோ √3 இருக்கட்டும், சோ VL இருக்கட்டும். அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த IMன்றது என்னப்பா? that is 2 times of IRMS. சோ கரெக்ட்டா? that is 2 times of, சோ எத்தனை? √2 times. பர்ஃபெக்ட்டா? கரெக்ட்டா? இது வந்து √2 times of I small mu c அப்படின்னு எழுதிக்கிறேன். Okay, that is √2 times of I mu c. இந்த small mu c ன்றது RMS மீன் பண்ணுது. Okay, so இந்த இடத்துல இந்த √2 இது வந்து peak value, இது வந்து RMS value. Okay, இது வந்து peak value, இது வந்து RMS value. ஏன்னா making current ன்றது peak value ன்னு சொல்றாங்க. அப்ப therefore இது √2, so divided by I mu c. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணுங்க சார். √3 into √2 வந்து almost we get. So இந்த வேல்யூ நம்ம 2.55 அப்படின்ற approximate value நம்ம எடுத்துக்குவோம். Okay, which is 2.55 into, so I breaking அப்படின்னு கூட எழுதலாம். So I making into I making. So இல்லன்னா 2.55 into symmetrical braking current. So okay, so po என்னோட making current is equivalent to, so sorry, இது ISY அப்படின்னு மாறிடும். So ISY ஆ மாறி இருக்கும். அப்போ நம்ம I mu c ன்னு எழுத வேண்டாம். ஏன்னா I mu c ன்றது மேக்கிங் கரண்ட் தான் சொல்லுது. திரும்ப நான் I mu c ன்னு எழுத வேண்டாம். சோ இப்போ ISY ஆ நான் எழுதிக்கலாம். ஏன்னா ISY ன்றது RMS வேல்யூ அப்படின்றத நான் முன்னையே சொல்லியிருக்கேன் பாருங்க. ISY is a RMS value. First நம்ம எழுதணும். So yes, ISY இங்கே எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்லயே. During the calculation of braking capacity, RMS values are considered. So RMS value of current is considered. This is ISY. Okay, இது ஒரு RMS value. Okay, இந்த இடத்துல என்னோட peak value. அப்ப √2 times of ISY ன்னு எழுதலாம். So therefore எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, so இங்க I making ன்னு எழுதக்கூடாது, ISY அப்படின்னு எழுதணும். புரியுதுதானே? அப்ப இது ஈஸியா என்னால எழுத முடியுது இல்லப்பா.
அப்போ 2.55 into ISY அப்படின்ற எனக்கு பேராமீட்டர் கிடைக்கும். ஓகேயா சார், இந்த இடத்துல நீங்க இந்த √3 into V ஓட ப்ராடக்ட் பொதுவா எனக்கு 2.5 இருக்கும். ஏன்னா சிம்பிள் தான், √3 into √2 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு 2.4 தான் கிடைக்கும். அண்ட் வோல்டேஜ் அடிஷ்னலா 1.11 நீங்க ஃபார்ம் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ இந்த சேர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2.55 அப்படின்றது கிடைக்கும். ஓகேயா, ஸோ இந்த √3 VL ஓட வேல்யூ தான் நான் ரீப்ளேஸ் பண்ணி 2.55 அப்படின்னு போடுறேன். √3 VL ஓட வேல்யூ தான் தட் பிகம்ஸ் 2.55. அடுத்ததா ரிமைனிங் ISY இருக்கு. அப்போ என்னோட மேக்கிங் கரண்ட்ன்றது that is 2.55 times of symmetrical breaking current அப்படின்ற நோட் எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இது நோட். மேக்கிங் கரண்ட் is equivalent to 2.55 times of symmetrical breaking current. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்டான நோட். ஸோ மேக்கிங் கரண்ட் அப்படின்றது that is 2.55 times of symmetrical breaking current. இது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை மட்டுமே கூட நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்ததா நெக்ஸ்ட், இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் என்னோட சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட ரேட்டிங்கை நம்ம எதுல சொல்லுவோம்? ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் நீங்க வாங்குறீங்க, ஸோ அந்த சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட ரேட்டிங்கை நீங்க எதுல சொல்லுவீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட்ல தான் சொல்லுவோம். ஓகேயா, ஸோ என்னோட ரேட்டிங் ஆஃப் த சர்க்கியூட் பிரேக்கர் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் இன் சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். Note, in default rating of circuit breaker rating of circuit breakers are denoted in SBC, that is symmetrical breaking capacity. Okay, so in default rating of circuit breakers are denoted in symmetrical breaking capacity. ஸோ எப்பவுமே ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸில் தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா இது ஒரு 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு √3 அப்படின்ற பேராமீட்டர் வந்துச்சு. அதுவே வேற எத்தனை ஃபேஸ், 4 ஃபேஸோ 5 ஃபேஸ் சிஸ்டமில் நீங்கள் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை இன்செர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அதோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். The breaking capacity for the M phase system, first point இது. ரெண்டாவது point, the symmetrical breaking capacity for M phase system. Okay, so the SBC is equivalent to root of M. Okay, அங்க root of 3 இருந்துச்சு இல்ல, அதுக்கு பதில root of M into VL into ISY. Okay, so this is a symmetrical breaking capacity for the M phase system. Okay, so இதுதான் symmetrical breaking capacity ன்னு சொல்றோம். அடுத்ததா சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட one operation of circuit breaker னா என்ன அர்த்தம்? one operation of circuit breaker, இது இங்கே வேணா எழுதுறேன். So one operation of circuit breaker அப்படின்றது ஒரு open and ஒரு close மீன் பண்ணுது. one operation of circuit breaker. one operation of circuit breaker அப்படின்றது that is
one close, one open. Okay, so ஒரு open and ஒரு close தான் என்னோட ஒரு ஆபரேஷன் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ ஒரு ஆபரேஷன் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ன்றது ஒரு ஓப்பன் அண்ட் ஒரு க்ளோஸ் தான் எனக்கு சொல்லும். ஓகேயா, ஸோ அடுத்ததா நம்ம இதுல ஒரு ஆட்டோ ரீக்ளோஷர் அப்படின்ற ஒரு டாபிக்கை பார்ப்போம். ஓகேயா சார், அது என்ன ஆட்டோ ரீக்ளோஷர் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபால்ட் நடக்குது. ஓகேயா, அந்த ஃபால்ட்டு அக்கர் ஆயிட்டு ஸோ அடுத்த இன்ஸ்டன்ட்லயே அந்த ஃபால்ட் வந்து க்ளோஸ் ஆகலாம். அதாவது அதோட மேக்னிடியூட் என்னவாகலாம், ரெடியூஸ் ஆகலாம். அது வந்து மேபி ஒரு ஸ்விட்சிங்னால இருக்கலாம். ஸ்விட்சிங்கிறது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணதுனால வந்த ஒரு எரரா இருக்கலாம். ஸோ அதனால அந்த சர்க்யூட் பிரேக்கர்ஸ் உடனே ரீக்ளோஸ் ஆகலாம். ஓகேயா, ஸோ உடனே ரீக்ளோஸ் ஆகும். அடுத்த கேஸ்ல அந்த ஃபால்ட் ஸ்டில் அதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப திரும்ப ஓப்பன் ஆகும். ஸோ அப்புறமா அந்த ஃபால்ட் சரியாச்சுன்னா திரும்ப ரீக்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி சர்க்யூட் பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆட்டோ ரீக்ளோசர். ஓகேயா, ஸோ நமக்கு ஆட்டோ ரீக்ளோசர் வேணுமான்னா எஸ், கண்டிப்பா வேணும் சார். ஏன்னா சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் ஆயிடுதுன்னா சடனா அந்த சிஸ்டம்ல லோடை நம்ம எடுத்துடுறோம். ஓகேயா, லோடு டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ லோடு டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆகும், ரியாக்டிவ் பவர் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், போய் ஜெனரேஷனை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்னால இதை பண்ண முடியாது. ஒரு ஃபால்ட்டுக்காக நம்ம ஜெனரேஷனை போய் குறைக்க முடியுமா? ஸோ முடியாது இல்ல. அப்ப அந்த ஃபால்ட்டு ரிசால்வ் பண்ண உடனே திரும்ப அந்த சப்ளைக்கு நீங்க சப்ளை கொடுத்துடணும். அந்த ஃபால்ட் இடத்துக்கு சப்ளையை கொடுத்துடணும். அப்ப என்ன ஆயிடும், என்னோட டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலா மாறிடும். அதனால ஸோ ஆட்டோ ரீக்ளோசிங்ன்றது ரொம்ப ரொம்ப வேணும். ஓகே, ஒரு ஆட்டோ ரீக்ளோசிங் இருந்தாதான் என்னோட சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ல ஸோ ஃபால்ட் கிளியர் ஆன உடனே சர்க்யூட் பிரேக்கர் க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்க போய் மேனுவலா க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ல ஆட்டோ ரீக்ளோசர்ன்றது கண்டிப்பா வேணும். அப்போ இந்த டிசைன் பண்றீங்கல்ல, அப்போ ஆட்டோ ரீக்ளோசர் டிசைன் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் டிலே கொடுக்கணும். ஸோ ஆட்டோ ரீக்ளோசர்ஸ் இல்லாம நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் டிலே கொடுக்கணும். இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் அது ஒரு டைம் டிலே தான். அதுல எத்தனை க்ளோஸ் சைக்கிள் இருக்கு, எத்தனை ஓப்பன் சைக்கிள் இருக்குன்றதை மட்டும் நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப வித் ஆட்டோ ரீக்ளோசர், வித்தவுட் ஆட்டோ ரீக்ளோசர், சர்க்யூட் பிரேக்கர்ஸை வந்து ஆட்டோ ரீக்ளோசர்ஸோட டிசைன் பண்ணலாம், இல்லைன்னா ஆட்டோ ரீக்ளோசர்ஸ் இல்லாம டிசைன் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த கான்செப்ட்னு படி பார்த்தா இதை மட்டும் நம்ம பார்த்துட்டா முடிஞ்சிடும். அடுத்ததா இந்த கான்செப்ட்ஸ்லையும் நேத்து நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்லையும் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். சிம்பிள் சப்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம் தான். போன வருஷம் கூட உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, 2023 ஜான்ல நடந்த எக்ஸாம்ல. ரொம்ப சிம்பிள். ஸோ என்னோட பிரேக்கிங் கரண்ட் என்ன, ஸோ அடுத்ததா என்னோட சர்க்யூட் பிரேக்கர் கான்டாக்டுக்கு அக்ராஸா இருக்க வோல்டேஜ் என்ன, அதையும் கேட்பாங்க. சர்க்யூட் பிரேக்கர் கான்டாக்டுக்கு அக்ராஸா வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஒன் ஆபரேஷன் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ன்றது ஒரு ஓப்பன் அண்ட் ஒரு க்ளோஸ் தான் மீன் பண்ணுது. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் ஸோ என்னோட ரேட்டட் ஆப்ரேட்டிங் டியூட்டி சைக்கிள். ஃபர்ஸ்ட், பிரேக்கர் டிசைன்டு ஃபார் ஆட்டோ ரீக்ளோசிங். ஸோ ஆட்டோ ரீக்ளோசிங் இருந்தா அந்த கேஸ்ல எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ என்னோட ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இடைப்பட்ட டைமிங் நான் கொடுக்குறேன். ஸோ ஓ அப்படின்னா தட் இஸ் ஓப்பன். ஓகே, ஜஸ்ட் நான் இப்படி தான் கொடுத்துருப்பேன், நீங்க புக்ல பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓ அப்படின்னா ஓப்பன், சி தட் இஸ் க்ளோஸ். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் ஆல்மோஸ்ட் 300 மில்லி செகண்ட்ஸ் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் க்ளோஸ். ஸோ இந்த 300 மில்லி செகண்ட் இருக்கணும். ஒரு ஓப்பனுக்கும் ஒரு க்ளோஸுக்கும்
ஆட்டோ ரீக்ளோசிங் இருந்துச்சுன்னா ஒரு 300 மில்லி செகண்டுக்கு அப்புறமா தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். இந்த 300 மில்லி செகண்ட்ன்றது டெட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபார் சிங்கிள் ஷூட் ஆட்டோ க்ளோசர். அதாவது என்னது சார் சிங்கிள் ஷூட் மல்டி ஷூட் எல்லாம் சார்? ஒரு முறை ஆட்டோ க்ளோஸ் பண்ணி பார்க்கும். ஸோ அதே மாதிரி 2 முறை ஆட்டோ க்ளோஸ் பண்ணி பார்க்கும். ஸோ அதுதான் நான் சொல்றேன், சிங்கிள் ஷூட்டு 2 ஷூட்டு. அப்போ ஒரு முறை ஆட்டோ க்ளோஸ் ஆகும். ஸோ 2 முறை ஆட்டோ க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்கான டியூரேஷன் சேம் 30 மில்லி செகண்ட் தான், 300 மில்லி செகண்ட் தான் இங்க. ஓகே, ஸோ ஆனால் இது வந்து சிங்கிள் ஷூட் ஆட்டோ க்ளோசருக்கு தான் பொருந்தும்பா. ஓகே, ஸோ இது வந்து டெட் டைம். ஓகே, இந்த சைடில் எழுதிடலாம், அந்த சைடில் அங்கே எழுதி இருக்கும்ல, திஸ் இஸ் டெட் டைம். ஓகே, திஸ் இஸ் சிங்கிள் ஷூட் ஆட்டோ க்ளோசர். அடுத்ததா ஓப்பன் 300 மில்லி செகண்ட், நெக்ஸ்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் சி அப்படின்னே போட்டுக்கிறேன். ஸோ ஓப்பன் 300 மில்லி செகண்டுக்கு அப்புறமா க்ளோஸ் ஆகணும். அடுத்து திரும்பவும் ஒரு 3 மில்லி செகண்டுக்கு அப்புறமா, ஓகே, திரும்ப ஒரு 3 மில்லி செகண்டுக்கு அப்புறமா திரும்பவும் என்ன ஆகணும், ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆகணும். ஓகேயா, ஸோ ஒரு 3 மில்லி செகண்டுக்கு அப்புறமா திரும்பவும் என்ன பண்ணணும், அது ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆகணும். ஸோ இதுக்கு பேரு தான் 2 ஷூட் ஆட்டோ க்ளோசர். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த டேட்டாவை உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, அதனால ஜஸ்ட் எழுது மட்டும் எழுதிக்குங்க. ஸோ இது வந்து பிரேக்கர்ஸ் டிசைன்டு ஃபார் ஆட்டோ க்ளோசர்ஸ். ஸோ அப்போ ஆட்டோ க்ளோசர்ஸ் இல்லாம என்னோட பிரேக்கர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். பிரேக்கர்ஸ் which is not designed for auto closers. Which is not designed for auto closers. So auto closers இல்லாம நம்ம பிரேக்கர்ஸ் டிசைன் பண்றீங்கன்னா அப்ப அதுக்கு என்ன டியூரேஷன்ஸ் இருக்கணும்? So auto closers இல்லாம பிரேக்கர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன டியூரேஷன்ஸ் இருக்கணும்? So இதுக்கு வந்து ஓபன் 3 மில்லி செகண்ட், க்ளோஸ், ஸோ அடுத்ததா ஒரு 3 மில்லி செகண்ட், திரும்பவும் க்ளோஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃபார் நாட் டிசைன்டு ஃபார் ஆட்டோ க்ளோசர்ஸ். ஆட்டோ க்ளோசர்ஸ் இல்லாதப்போ நம்மளோட பிரேக்கர் டிசைன்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ இப்போ இதுல நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்த டாபிக்லையும் நேற்று நம்ம பார்த்த டாபிக்லையும் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஒரு கொஷின் எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொஷின் எழுதுறேன். ஸோ அது என்ன கொஷின் அப்படின்னா, த கரண்ட் த்ரூ த சர்க்யூட் பிரேக்கர் ஆர் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம், த்ரூ த லைன் இஸ் 10 amps. So 10 amps வேணா 10 kilo amps. The current through the line என்றது that is 10 kilo ampere ன்னு சொல்றாங்க. And line capacitance so line capacitance is 2 farad and inductance is 4 Henry. Okay, then find voltage across, find the voltage developed across circuit breaker contacts. கான்டாக்ட் கரெக்டா? ஸோ ரெண்டு பிரேக்கருக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும்ல,
அந்த ரெண்டு கான்டாக்டுக்கு இடைப்பட்ட இடத்துல ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வந்து டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க, லைனோட கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டக்டன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னோட சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ்ப்பா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும், டியூரிங் த பிரேக்கிங் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர் டியூரிங் சிபி ஆப்ரேஷன் சார் ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட ஆப்ரேஷன்ல என்ன நடந்திருக்கும், ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த என்னோட இண்டக்டர்ல ஸ்டோர் ஆன எனர்ஜி, த எனர்ஜி ஸ்டோர்டு இன் த இண்டக்டர் is equal to energy stored in capacitor. அதாவது the energy converted into the capacitive, அதாவது இப்படி கூட எழுதலாம், energy converted into capacitor. சார் அப்போ லைன் வந்து க்ளோஸா இருந்திருந்தப்போ அந்த எனர்ஜி இண்டக்டர்ல இருந்த எனர்ஜி, ஸோ ஓப்பன் பண்ண உடனே அந்த எனர்ஜி கெப்பாசிட்டர் எனர்ஜியா மாற ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ கெப்பாசிட்டிவ் எனர்ஜிக்கு மாற ட்ரை பண்ணுது. அந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே ஒரு சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட ஆப்ரேஷன் கண்டிஷன்லையுமே ஸோ இந்த ரெண்டு எனர்ஜிஸும் கண்டிப்பா சேமா இருக்கும். ஓகேயா, எனர்ஜி இந்த இண்டக்டர், எனர்ஜி இந்த கெப்பாசிட்டர். நமக்கு என்ன தெரியும், எனர்ஜி இந்த இண்டக்டர் இஸ் ஆஃப் Li ஸ்கொயர், ஸோ விச் இஸ் half CV ஸ்கொயர். ஓகே, அப்போ half அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படிப்பா எழுதலாம், Li ஸ்கொயர் இந்த சைடில் இருக்கான், CV ஸ்கொயர் இந்த சைடில் இருக்கான். அடுத்து என்ன சார் பண்ணலாம், எஸ் நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், இந்த எனர்ஜி ஸ்டோர்டு வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கப்பா. அதை ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we need to find. ஸோ எனக்கு இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, த வோல்டேஜ் அக்ராஸ் த சிபி கான்டாக்ட் தானே கேட்குறாங்க. அப்போ எனக்கு வோல்டேஜ் தான் வேணும். அப்போ வோல்டேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ Li ஸ்கொயர் டிவைடட் பை சி, இது வந்து V ஸ்கொயர். கரெக்டா, இப்போ இந்த V ஸ்கொயரை வியா மாற்றணும்னா என்ன பண்ணணும், டேக் ரூட். ஸோ I ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கிறேன், I வந்துருச்சு, இன்டூ root of L by C ன்னு இருக்கும். இதுக்கு ரூட் எடுத்தா I into root of L by C. This is the voltage across the breaker contact. Okay, so இதுதான் என்னோட voltage across the breaker contact. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க சர்க்கியூட் பிரேக்கருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, the current is what, 10 kilo. இண்டக்டர் என்ன, 4 ஹென்றி. ஸோ கெப்பாசிட்டர் என்ன, 2 மைக்ரோஃபாரட். கரெக்டா, ஸோ இப்போ கரெக்ட் தானேப்பா, இதான கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 4 ஹென்றி 2 ஃபேரட், 4 ஹென்றி அண்ட் 2 ஃபேரட். ஸோ அது வந்து 10 கிலோ ஆம்பியர். அப்போ 4 டிவைட் பை 2 வந்து தட் இஸ் 2. ஸோ 10K இன்டூ ரூட் 2. ரூட் 2 நமக்கு தெரியும் 1.414. அப்போ 14.4 kilovolt. The voltage across the circuit breaker அப்படின்றது 14.4 kilovolt ரைஸ் ஆயிருக்கும். ஓகேயா, என்னோட சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட கான்டாக்ட்ல என்னோட வோல்டேஜ் ரைஸ்ன்றது 14.4 வோல்டேஜா ரைஸ் ஆயிருக்கும். புரியுது தானப்பா, சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட கான்டாக்ட்ல வோல்டேஜ் ரைஸ் 14.4 வோல்ட்டா ரைஸ் ஆகும். ஓகே, இப்போ இது கிளியர் தானே. இந்த ஃபார்முலா இதுல உங்களுக்கு क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பா, ப்ரீவியஸ் இயர் TNPSC क्वेश्चन. ஜஸ்ட் இந்த மாடல்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, நான் வந்து எனக்கு ஒரு டேட்டாவை நான் எடுத்துக்கிட்டேன், பட் டேட்டா மட்டும் தான் வேற. ஸோ பேட்டர்ன் இதே क्वेश्चन தான். ஓகே, ஸோ இதே क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க, பட் ஆனால் டேட்டா மட்டும் வேற டேட்டால கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கோ த்ரூ பண்ணுங்க கிளாஸ் முடிச்சுட்டு. ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போகலாம்.
the power factor is illa K1 is 1 and K2 is what 1.5 and power factor என்றது that is 0.8 okay power factor என்றது 0.8 அடுத்ததா என்னோட voltage is given RMS voltage okay so RMS voltage என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா that is 132 okay 132 kV then find the restraining voltage then find the so நம்ம parameters எழுதுறப்போ restraining voltage னா என்ன active recovery voltage னா என்ன recovery voltage னா என்ன arc voltage னா என்ன அப்படிங்கற parameters நான் உங்களுக்கு கொடுத்தேன் so கரெக்ட்டா இந்த இடத்துல உங்களுக்கு restraining voltages கேக்குறாங்க ஓகே so நமக்கு தெரியும் நான் ஆல்ரெடி இந்த ஃபார்முலாஸை டெரைவ் பண்ணி கொடுத்திருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கங்க ஓகே so restraining voltage நம்ம E அப்படினு சொல்லி எழுதி இருப்போமா so இதோட peak value கேட்டாங்கன்னா that is 2E so இதோட வேல்யூ இங்க restraining voltage தான் கேட்டதனால E தான் so restraining voltage so restraining voltage எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுப்பா so that is K1 K2 so K1 K2 Vm sin of theta so இங்க என்ன கொடுத்திருக்காங்க that is cos of theta வந்து 0.8 ன்னு கொடுத்திருக்காங்க so cos of theta 0.8 இருந்தா sin of theta ன்றது 0.6 ஆ இருக்கும் ரைட் அப்ப therefore அதில இருந்து நான் இத கண்டுபிடிச்சிட்டேன் so next இது வந்து Vrms so எனக்கு Vm வேணும் அப்படினா that is √2 times of Vrms so therefore √2 into 132 okay just me the remaining things substitute பண்ண வேண்டியதுதான் 1 into 1.5 into next Vm ன்றது என்னப்பா √2 into 132 into cos theta 0.8 னா sin theta 0.6 okay 0.6 okay so இதுதான் என்னோட restraining voltage பா okay see so for example somewhat kV அப்படி நமக்கு வந்திருக்கும் இது என்னோட restraining voltage okay just நம்மளா ஒரு क्वेश्चனை ஃப்ரேம் பண்ணிருக்கோம் so இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணனும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கெபாசிட்டர்ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க so இந்த முறை நமக்கு நம்பர் ஆஃப் क्वेश्चंस அதிகம் அப்ப therefore இந்த restraining voltageல क्वेश्चंस கேட்கலாம் இல்ல உங்களுக்கு என்ன கேட்கலாம் the peak restraining voltage கூட கேட்கலாம் okay அப்ப peak restraining voltage என்ன this is double the time okay double the time நீங்க எழுதணும் so அடுத்ததா இந்த peak restraining voltage எப்ப நடக்கும் அப்படின்றது கூட நமக்கு கேட்பாங்க so நம்ம அத ஃபார்முலாவா பார்த்திருக்கோம் so இந்த peak restraining voltage எப்பப்ப நடந்துச்சு so omega tc அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம் omega tc is equivalent to 1 divided by root of lc அப்படி நமக்கு வந்திருக்கும் so இந்த ஒமேகால இருந்து so frequency நம்ம கண்டுபிடிச்சா the frequency tc வந்து 1 by 2 pi root of lc so இந்த மாதிரி நம்ம எழுதி இருப்போம் so clear-ஆ so இந்த டைம்ல தான் எனக்கு அந்த peak value வரும்னு சொல்றேன் so எனக்கு 2e value எப்ப வரும் அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும் அதுக்கான டைமும் நீங்க கண்டுபிடிக்க தெரியணும் ஓகே இத நான் ஆல்ரெடி கிளாஸ்ல கொடுத்திருக்கேன் just அதையும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க so அடுத்ததா நெக்ஸ்ட் இதுலயே இன்னொரு டைப் அந்த பிரேக்கிங் கெபாசிட்டில நம்ம ப்ராப்ளம் பார்க்கலல இப்போ அந்த பிரேக்கிங் கெபாசிட்டில சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் ஓகே see இப்போ அடுத்த क्वेश्चन எழுதிக்கலாம் so the symmetrical braking capacity is given symmetrical braking capacity ன்றது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 2000 MVA ஓகேயா என்னோட symmetrical braking capacity ன்றது 2000 MVA and line voltage which is given as 25 kV
So line voltage is 25 kV. So then find the making current of the circuit breaker. Three phase symmetrical braking capacity pa idu. Three phase symmetrical braking capacity endradhu 2000 MVA, line voltage endradhu 25 kV. Then find making capacity. So clear thane? சார் இந்த இடத்துல நம்ம இதோட ஃபார்முலா கொடுத்துருக்கோமாப்பா என்னோட மேக்கிங் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு? எஸ், மேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ், இதை நீங்க எஸ்பிசின்னு எழுத வேண்டாப்பா. ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னா வேணும்னா எஸ்பிசி எழுதிக்கலாம். ஓகே, அப்போ மேக்கிங் கரண்ட்ன்றது தட் இஸ் 2.55 டைம்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட் தான். ஓகே, நீங்க எஸ்பிசின்னு எழுதி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அப்போனா இந்த டைரக்டா அதை அப்ரோச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஐஎஸ்ஐ அப்படின்றது எதுவுமே இல்லாத பட்சத்தில் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கரெக்டான ஃபார்முலானா இதுதான். மேக்கிங் கரண்ட்ன்றது எப்பவுமே 2.55 டைம்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட்டுக்கு. ஓகே, இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு மேக்கிங் கரண்ட் வேணும், ரைட்? ஸோ இப்போ எனக்கு மேக்கிங் கரண்ட் வேணும். ஓகே, so for making current is equivalent to 2.55 times of ISI. okay, so இந்த இடத்துல எனக்கு ISI இருக்கான்னு பாருங்க. ISI இல்ல, ஆனா பிரேக்கிங் கெபாசிட்டி இருக்கு. SBC கொடுத்திருக்காங்க. so நமக்கு என்ன தெரியும்? SBC னா that is √3 into VL into ISI. கரெக்டா? SBC என்றது √3 into VL into ISI ஆ எழுதலாம். அப்போ from this இதுல இருந்து நீங்க ISI ஐ கண்டுபிடிக்கலாம். அப்போ ISI is equivalent to SBC என்றது that is 2000 into 10 to the power 6 divided by √3 into 25 into 10 to the power 3. ஓகே, ஸோ இங்க 6 போச்சு, இந்த இடத்துல 3 இருக்குல்ல, இந்த 3யும் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ therefore ஸோ ஐஎஸ்ஐ என்ன வருது அப்படின்னு பாருங்கப்பா. சாரி ஒரே நிமிஷம். ஸோ மேலே தானே 10 to the power 3 0 இருக்கு. ஓகே, இதை நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ரிமைனிங் 10 to the power 3 இருக்கும். இதை அடிச்சிங்கன்னா, ஓகே, இதை அடிச்சிங்கன்னா ரிமைனிங் 10 to the power 3 மேலேயே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த 20-25 அடிச்சிங்கன்னா 200 into 25 18 வரும். ஓகே, ஸோ இப்போ therefore 80 into 10 to the power 3 divided by √3. ஸோ இப்போ 80 divided by √3ன்றது 1.732. கரெக்டா? √3ன்றது that is 1.732. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா what you will get 56.56 kVA. இங்க 10 to the power 3 இருக்கனால that is kVA. so kV கிடையாது, kA, கிலோ ஆம்பியர்ஸ். ஸோ கிளியரா? அப்போ ISI அப்படின்றது எனக்கு 56.56 கிலோ ஆம்பியர்ஸ்ன்னு கிடைக்குது. அப்போ எனக்கு மேக்கிங் கரண்ட்டை ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ மேக்கிங் கரண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு 2.55 into 56.56, which is nothing but 144.24 கிலோ ஆம்பியர். அதாவது நீங்கள் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை எவ்வளோக்கு டிசைன் பண்ணணும்னா, சர்க்கியூட் பிரேக்கர்ஸை 144.24 கிலோ ஆம்பியர் ரேட்டிங்க்கு டிசைன் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த மேக்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சர்க்கியூட் பிரேக்கர். ஸோ புரியுதாப்பா? இது என்னோட சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட மேக்கிங் கெப்பாசிட்டி. அப்போ சர்க்கியூட் பிரேக்கர்ஸை நீங்கள் இந்த ரேட்டிங்கில் மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இது புரியுது தானே? ஸோ சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இதோட நமக்கு கம்ப்ளீட்ப்பா. ஓகே, நாளைக்கு நம்ம டிரான்ஸ்மிஷன் பார்க்கலாம். டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இன்சுலேட்டர்ஸ், கேபிள்ஸ், இது எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். பட் அதுக்குமே நமக்கு ஒரு 12 கிளாஸஸ் கண்டிப்பாக 12 to 13 கிளாஸஸ் கிட்ட போகும். ஓகே, பட் அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஜெனரேஷனுக்கு ஒரு மாரத்தானாக கொடுத்துருக்கேன். ஜெனரேஷனுக்கும் எக்கனாமிக் டிசிபேஷனுக்கும் ஜஸ்ட் அது கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
Sir, previous problem you wrote the formula for recovery voltage. So நான் அங்க என்ன எழுதியிருக்கேன்? ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ்னு எழுதிட்டுனா. ஸோ ஆமாம், ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ்னா வேற வரும்ல, இது ரெக்கவரி வோல்டேஜாகவே எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ அதனால எந்த இஷ்யூஸும் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதில் நான் வந்து இங்கே என்ன பண்ணி காமிக்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி அப்ளை பண்ணுங்கப்பா, இந்த இடம்லாம் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் இதெல்லாம் கேட்டிருந்தப்போ இதுக்கு ரிலவெண்ட்டான திங்ஸ்ல இருந்தும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ரெக்கவரி வோல்டேஜாக இருந்தாலும் ரீஸ்ட்ரைனிங் வோல்டேஜஸ்லையும் கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும். அண்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸையும் ஈஸியாக நீங்களால சொல்ல முடியும். ஸோ பிரேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இதையே யூஸ் பண்ணுங்கப்பா. ஸோ தட் இஸ் மேக்கிங் கரண்ட் ஈக்குவலன்ட் டு, ஓகேயா? ஸோ மேக்கிங் கரண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு 2.55 டைம்ஸ் ஆஃப் பிரேக்கிங் கரண்ட். அதாவது மேக்கிங் கரண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு 2.55 டைம்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட். இதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ 2.55 டைம்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட். ஸோ ஒருவேளை இங்கே கெப்பாசிட்டியை சொன்னாங்கன்னா வேணும்னா நீங்கள் எஸ்பிசின்னு சொல்லலாம். ஸோ மேக்கிங் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவலன்ட் டு 2.55 டைம்ஸ் ஆஃப் பிரேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இந்த கரண்ட்ல எழுதுறப்போ எஸ்பிசின்னு போடக்கூடாது இல்லை, நான் அதை அந்த இடத்துல அதை எழுதியிருந்தேன், அதனால தான் நான் அதை எரேஸ் பண்ணேன். ஓகேயா? நீங்க வந்து கரண்ட்டை பத்தி பேசுறப்போ பவரை பத்தி சொல்லக்கூடாது. ஸோ கெப்பாசிட்டின்றது பவர் ரேட்டிங். ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் கரண்ட்டை கம்பேர் பண்ணுறீங்கன்னா கரண்ட்டோட கம்பேரிசன் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதியிருந்தோம்லப்பா, இதை தான் நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணிட்டேன்ல கீழே. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து மேக்கிங் கரண்ட்டுன்றதுனால தான் கரண்ட்டை பற்றி பேசுகிறேன். அதுவே கெப்பாசிட்டின்னு சொன்னாங்கன்னா, ஸோ கெப்பாசிட்டின்னு சொன்னாங்கன்னா தட் இஸ் கரண்ட்டு 2.55 டைம்ஸ் ஆஃப் எஸ்பிசி இப்போ எழுதலாம். ஸோ என்னோட மேக்கிங் கெப்பாசிட்டி இது. ஸோ இதுக்கு நீங்கள் 2.55 டைம்ஸ் ஆஃப் எஸ்பிசின்னு எழுதலாம். ஓகே, ஏன்னா இதுவுமே சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட்டு. ஐஎஸ்ஓன்றது எதை மீன் பண்ணுது? சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கரண்ட்டு. இது சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. இந்த இடத்துல கெப்பாசிட்டி வர்றப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டி மாறும். ஸோ இந்த இடத்துல கரண்டா இருக்கிறப்போ இந்த இடத்துல கரண்ட் தான் இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல கரண்ட் இருந்து நீங்கள் கெப்பாசிட்டி போடக்கூடாது. ஸோ அதை நம்ம அப்படி எழுதிட்டு இருந்தோம்ல, அதனால அதை எரேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதை எழுதுறப்போ நீங்கள் இந்த போன ப்ராப்ளம்ல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கு, அதனால நான் மாத்திட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அவ்வளவுதானப்பா. அப்போ என்னோட மேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்னா நீங்க இதில் தான் சொல்லணும். ஸோ கரண்ட்னு சொல்றாங்கன்னா இதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்றத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அப்போ இந்த கிவன் கொஸ்டின்ல மேக்கிங் கெப்பாசிட்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் அதோட 2.55 டைம்ஸ். இங்கே 2000 MVA அப்படின்னா பிரேக்கிங் கெப்பாசிட்டி, அதோட மேக்கிங் கெப்பாசிட்டின்றது அதோட 2.55 மடங்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேயா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த ஏரியாஸில் எல்லா இடத்துலையும் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அது ரிலவெண்ட்டான சின்ன சின்ன சப்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம்ஸு, அடுத்ததாக தியரி கான்செப்ட்ஸ், இந்த 3 மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னாலே டெஃபினட்டாக டேம் ஷுர் உங்களால் ஒரு 30 கொஷினுக்கு 27-28 கொஷின்ஸ் போடலாம். ஓகேயா? ஸோ ஒரு 5 சப்ஜெக்ட்ல நீங்கள் ஒரு டாமினன்ட் பண்ணிட்டீங்கன்னாலே, ஸோ டாமினன்ட்னா என்ன அர்த்தம்? அதில் வந்து ஒரு 90% நம்ம எடுக்கணும். அப்போ மீதி சப்ஜெக்டை விட்டுடலாமா அப்படின்னா விட்டுறக்கூடாது. மீதி சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு பேசிக்ல இருந்து மாடரேட் லெவல் வரைக்கும் கண்டிப்பாக தெரியணும். ஓகேயா? அதுக்காக நான் வந்து உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் டீப்பாக நடத்துவேன், ஸோ மற்றதான் கொடுப்போம். அதில் வந்து ஃபர்தராக உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு சிலருக்கு பவர் எலக்ட்ரானிக்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து மெஷின்ஸில் வாங்கணும்னு நினைப்போம், ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ல வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. கரெக்டா? அப்போ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட நேச்சரை பாருங்க, நமக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, எது நமக்கு நல்லா வருது, ஸோ அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக மற்ற சப்ஜெக்ட்ல நீங்கள் மார்க் கம்மியாக எடுக்கணும்னு மீன் கிடையாது, அதில் கண்டிப்பாக ஆவரேஜாக வேணா எடுக்கணும். அதை தாண்டி எதுனா ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ஹைக்கு நீங்கள் கொடுக்கணும். எதுனா ஒரு இடத்துல எல்லாராலையும் சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் வர முடியும்ல.
அதனால எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் எந்த திங்ஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியுது, உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். ஓகே, எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷன் இருக்குது 4:30க்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. அந்த டிஸ்கஷன் செஷனில் நம்ம பார்ப்போம். ஸோ கிளாஸஸை நீங்கள் மிஸ் பண்ணாலும் டிஸ்கஷன்ஸை வந்து என்றைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கொஷின் சால்விங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஃபைனலாக இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ அந்த டிஸ்கஷன் செஷனில் நம்ம